ஹாய் ஆல், எல்லாருக்கும் வணக்கம். ஐடி இண்டஸ்ட்ரியில் நம்மளோட கேரியரை ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிற ஃபைனல் இயர் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் ஃப்ரெஷ் கிராஜுவேட்ஸ், ஸோ உங்களுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ இந்த கரியரை ஸ்டார்ட் பண்ணும்போது என்னெல்லாம் சேலஞ்சஸ் ஆஸ் அ ஸ்டூடெண்ட் அல்லது ஜஸ்ட் ஃப்ரெஷ் கிராஜுவேட்ஸ் என்னெல்லாம் ஃபேஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறத பற்றி ஒரு சின்ன இன்ட்ரொடக்ஷன். ஸோ இப்போது நம்ம ஐடியில் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறோம். காலேஜில் ஃபைனல் நிறைய ஸ்டூடெண்ட்ஸை நான் பார்த்துட்டேன். ஸோ அவங்க எல்லாருமே ஃபைனல் இயர்ஸில் என்னென்னா தே ஹாவ் சம் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் இந்த சிலபஸ், அப்புறம் அவங்களுக்கு பிளேஸ்மெண்ட் செல் இருக்கும். ஸோ இது ரெண்டு தான் அவங்களோட கேரியருக்கான ஸ்டார்டிங் பாயிண்ட். இதில் ப்ரோக்ராமிங் ஸ்கில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த லாங்குவேஜஸ் அவங்க லேர்ன் பண்ணுறாங்க இல்லையா. ஸோ அது வந்து காலேஜில் வந்து பார்த்திங்கன்னா ஃபிக்ஸ்டாக சில ப்ரோக்ராம்ஸை மட்டும் வச்சுட்டு அது எக்ஸாமுக்காக மட்டும்தான் படிக்கிறாங்க. ஸோ அதை தாண்டி அவங்க ஒன்றும் பண்ணுறதில்ல. அதுக்கப்புறம் பார்த்தா அங்கே 2 ப்ராஜெக்ட்ஸ் செய்வாங்க, மினி ப்ராஜெக்ட் அல்லது மெயின் ப்ராஜெக்ட் அப்படிங்கிற மாதிரி 2 ப்ராஜெக்ட் இருக்கும். ஸோ அந்த ப்ராஜெக்ட்டுக்காக செய்வாங்க. அதுவும் அவங்க போய் எங்கேயாவது பே பண்ணி வாங்கிடுவாங்க. ஸோ அவங்களால எந்த ரியல் டைம் நாலேஜுமே அங்கே இருக்காது, ப்ரோக்ராமிங் ஸ்கில் எதுவுமே இருக்காது. அதே மாதிரி பிளேஸ்மெண்ட் செல், பை சான்ஸ் பிளேஸ்மெண்ட் செல்லில் வந்து ஃப்ரெஷர்ஸ்க்காக பெரிய கம்பெனிஸ் வந்து அனாலிட்டிக்கல் டெஸ்ட் குரூப் டிஸ்கஷன்ஸ் வச்சு யார் பாஸ் பண்ணாலும் போய் எடுத்துகிட்டு போயிட்டு அவங்க ட்ரைனிங் கொடுத்துருக்கு. பட் அதில் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி பர்சன்டேஜ் ஆஃப் பீப்புள் தான் அதில் செலக்ட் ஆகி போகிறாங்க. பட் மோஸ்ட் ஆஃப் த 80 to 90% ஆஃப் த பீப்புள் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா தே டோன்ட் நோ வாட் டு டூ நெக்ஸ்ட். ஸோ அதுக்கு முன்னாடி நான் யார் அப்படின்னா, நான் வந்து ஒரு ஐடி இண்டஸ்ட்ரியில் டெக்னிக்கல் ஆர்கிடெக்டாக இருந்தேன். ஸோ எனக்கு ஆல்மோஸ்ட் 18 இயர்ஸாக நான் இந்த ஃபீல்டில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நான் கேரியரை ஸ்டார்ட் பண்ணும்போது என்னெல்லாம் சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணேன் அப்படிங்கிறத, அதெல்லாம் எப்படி தாண்டி இதில் கேரியரை ஸ்டார்ட் பண்ணி க்ரோ ஆகி இந்த பொசிஷனுக்கு வந்தேன் அப்படிங்கிறது ஜஸ்ட் ஒரு ஷேரிங்காக தான் இந்த வீடியோ. ஸோ இப்போ கரெக்டாக இப்போ ஸ்டூடெண்ட்ஸ், ஃப்ரெஷ் கிராஜுவேட்ஸ், ஸோ உங்களோட மைண்ட் செட் எப்படி இருக்குது? ஸோ பெரும்பாலானவங்க என்ன இந்த டிப்ரெஸ்டு ஸ்டேட்டில் தான் இருக்காங்க. ஸோ தே டோன்ட் நோ என்ன பண்ணுறது, ஸோ எந்த ஸ்கில்லில் லேர்ன் பண்ணுறது. ப்ரோக்ராமிங் படிக்கணும்னா எதை படிக்கிறது? நிறைய ப்ரோக்ராமிங் ஸ்கில் இருக்குது, ஓப்பன் சோர்ஸ் இருக்குது, கமர்ஷியல்ஸ் இருக்குது. அதில் எதை படிக்கிறது? .NET, ஜாவா, பைத்தான், Node.js, இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ஸோ அது மாதிரி நிறையா இருக்குது. ஸோ அதை எதை நம்ம படிக்கிறது அப்படிங்கிறத பற்றி எந்த ஐடியாவுமே கிடையாது. ஜஸ்ட் பிளாங்காக திங்க் பண்ணிவிட்டு, ஸோ ஈவன் தோ இப்போ நம்ம ஒரு ஸ்கில் எடுத்துக்கிறோன்னா எங்கே படிக்கிறது? ஸோ எது ஒரு ஆத்தென்டிக்கான இன்ஸ்டியூட்? இது ஆத்தென்டிக்கான இன்ஸ்டியூட் அப்படிங்கிறத தாண்டி ப்ராப்பராக ட்ரெயின் பண்ணுற ஜாப் ரிலேட்டடாக என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்களோ அதை ட்ரெயின் பண்ணுற இன்ஸ்டியூட்ஸ், அது டியூட்டர்ஸ் ஆர் மென்டர்ஸ் எங்கே இருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. அது படித்தா நம்மளுக்கு ஜாப் வருமா வராதா அப்படிங்கிற பயங்கரமான கன்ஃபியூஷன். ஸோ எங்கே படித்தா நம்மளுக்கு ஜாப் வந்து கேரண்டியாக இருக்குமா அப்படிங்க. அதுக்கப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட், காலேஜுக்கு ஆல்ரெடி நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி படிச்சுட்ருக்கோம். இதில் அகெயின் நம்ம இந்த எக்ஸ்ட்ரா லேர்னிங்ஸ்க்காக நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணுமா வேண்டாமா? ஸோ இது மாதிரி நிறைய கன்ஃபியூஷன்ஸில் இருப்பீங்க. பட் அன்லஸ் இது எல்லாமே எங்கே பார்த்தீங்கன்னா உங்கள் மைண்டில் தான் இந்த ஓடிக்கிட்டே இருக்கும். ஸோ அன்லஸ் இதெல்லாம் நீங்கள் கிளியர் பண்ணிக்கல அப்படின்னா, ஸோ என்ன நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்களால நெக்ஸ்ட் மூவ் எடுக்க முடியாது. எடுப்போம், நிறைய டவுட்ஃபுல்லான ஸ்டெப்ஸ் தான் எடுப்போம். இந்த ஒரு ஏதாவது எங்கேயாவது போகணும், இன்னொருத்தங்க சொல்லுவாங்க ஓகே நம்ம அங்கே போகலாம், அங்கே போய் படிக்கலான்னு படிப்போம். ஸோ இதை கற்றுக்கலாம், வேறு ஒருத்தவங்க நம்ம படிக்கலாம்னா அதை போய் பார்த்துப்போம். ஸோ செல்ஃபாக நம்ம திங்க் பண்ணி டிசைட் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து எப்படி காலேஜில் வந்து உங்களுக்கு டியூட்டர்ஸ் இருக்காங்களோ அவங்களே வந்து இதை பற்றி ஒரு ரிசர்ச் பண்ணி உங்களுக்கு டீச் பண்ணால் நல்லாயிருக்கும். பட் மோஸ்ட் ஆஃப் தெம் அந்த மாதிரி பண்ணுறதில்ல. ஜஸ்ட்டு ஹை லெவலில் மட்டும்தான் சொல்லுவாங்க. பட் இன்டெப்த்தாக நம்ம என்ன படிக்கணும், என்ன பார்க்கணும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் கொஞ்சம் எஃபர்ட் போட்டால் தான் கற்றுக்க முடியும்.
நான் என்னோடய ஸ்டோரியில் சொல்கிறேன். நான் என்ன படிச்சுட்டு நான் வரும்போது எப்படி இருந்தேன். ஸோ இல்லை தான் பிறந்தேன். அப்பா வந்து ஒரு பேங்க் ஸ்டாஃப், அம்மா வந்து ஒரு ஹோம் மேக்கர். ரொம்ப பெரிய நாலேஜோ பெரிய ஃபைனான்ஷியல் பேக்ரவுண்ட் அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது. ஸோ most of you I am also a kind of a shy introvert and reserved. யாருக்கிட்டையும் டக்குன்னு அப்படி பெருசாக ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகி ஃப்ரெண்ட்ஷிப் கிரியேட் பண்ணுற பழக்கம் கொஞ்சம் ரிசர்வ் டைப் தான் நான். ஸோ படித்ததெல்லாம் கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூலில். ஸோ வேறு இங்கே பார்த்தீங்கன்னா 90% தமிழ் மீடியம் இருக்கும். ஸோ ஒரே ஒரு கிளாஸ் மட்டும் இங்கிலீஷ் மீடியம் கிளாஸ் இருக்கும். ஸோ இந்த சேம் டீச்சர், தமிழ் மீடியத்தில் இருக்கிற அதே டீச்சர் தான் நம்ம உங்களுக்கு எடுப்பாங்க. ஸோ அதனால் அப்படி இருக்கும்போது உங்களுக்கே தெரியும் ஸோ இங்கிலீஷ் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு. ஸோ இட்ஸ் ஆல்மோஸ்ட் தமிழ் மீடியம். ஸோ ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட், ஜஸ்ட்டு பாஸ். ஸோ இப்படி தான் என்னோட ஸ்டடி. ஆனால் 10th அப் டு 9th வரைக்கும் நான் ரொம்ப ஆவரேஜாக இருந்தேன். பட் 10th வந்து கொஞ்சம் நல்லா படித்தேன். ஏன்னா அதில் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் எல்லாருமே. 10th நான் பப்ளிக் படிக்கணும், மார்க் வாங்கினா தான் லைஃபு, கேரியர், ஃப்யூச்சர் எல்லாமே அங்கே தான் அப்படின்னு சொன்னதுனால ஸோ 10th சமம் படிச்சு வாங்கியிருந்தேன். ஸோ இதனால் எங்கள் அப்பாலாம் என்ன நினச்சிட்டாங்கன்னா, ஓகே நல்லா படிக்க ஆரம்பிச்சிட்டான், ஸோ இவனை வந்து மெடிசனில் சேர்த்துட வேண்டியதான் அப்படிங்கிறதுனால 12th வந்து ஃபஸ்ட் குரூப் எடுத்தேன், பயாலஜி வித் மேக்ஸ். இப்போ எனக்கு தெரியாது மெடிசன்னா என்னென்னு தெரியாது, இன்ஜினியரிங்னா என்னென்னு தெரியாது. டாக்டர்னு தெரியும், இன்ஜினியரிங் அப்படின்னு தெரியும் இல்லையா. அதோட இன்டெப்த் பேக்ரவுண்ட், ஸோ என்ன மாதிரி ஒர்க் பண்ணுறாங்க, அதில் அவங்களுக்கு எப்படி இன்கம், என்ன மாதிரி இன்கம் வரும், அதெல்லாம் தெரியாது. பேசிக்கலாக இந்த ஏஜில் நம்மளுக்கு ஃபைனான்ஷியலாக எந்த நாலேஜுமே நம்மளுக்கு நிறைய பேருக்கு இல்லை. ஸோ அதனால தான் அவங்களால கேரியரை சூஸ் பண்ண ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ அதே மாதிரி தான் நானும் இருந்தேன். ஸோ 12th ஸ்டார்ட் பண்ணும்போதெல்லாம் மிடில் கிளாஸ் ஃபேமிலி இப்படின்னு தெரியும், ஏதோ வேலைக்கு போகணுங்கிற மட்டும்தான் தெரியுமே ஒழிய ஸோ என்ன மாதிரி ஜாப், என்ன மாதிரி ஸ்கோப்பு, என்ன மாதிரி பப்ளிக் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும், ஸோ அந்த மாதிரி எந்த ஐடியாவுமே இல்லை. 12th பார்த்தீங்கன்னா ஐ காட் ஒன்லி 855. ஸோ கட் ஆஃப் எதுவுமே என்னால் மீட் பண்ண முடியல. மெடிசன், இன்ஜினியரிங் கட் ஆஃப் எதுவுமே இல்லை. ஒரு நல்ல காலேஜுக்கு மெடிசன் டோட்டலாக கிடையாது. அப்போது இன்ஜினியரிங் மெடிக்கல் காலேஜஸும் கம்மி. அகைன் இன்ஜினியரிங் காலேஜஸ் எல்லாம் நிறையா இருக்குது, டாப் காலேஜில் எதுவும் கிடையாது. இன்ஜினியரிங் பார்த்தீங்கன்னா ரொம்ப லோ காலேஜில் பேமெண்ட் சீட்ஸ் தான் கிடைக்கும். அதனால் கிடைக்கல பெருசாக. ஸோ அந்த கடைசியாக என்ன பண்ணிட்டேன்னா மேக்ஸ், பிஎஸ்சி மேக்ஸ் எடுத்தேன். அதுவும் என்னோடய ஓன் ஐடியாவில். என்னோடய ரிலேட்டிவ் ஒருத்தவங்க சொன்னாங்க மேக்ஸ் படி, அது நல்ல ஸ்கோப் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் நான் மேக்ஸ் படித்தேன். படிச்சுட்டு மேக்ஸ்லையும் பார்த்திங்கன்னா 60%. ஸோ அது டாப் ஸ்கோரர் அப்படின்லாம் சொல்ல முடியாது, 60% மார்க்கு தான் என்னால் எடுக்க முடிச்சது. இதெல்லாம் முடிச்சுட்டு அப்படின்னு அகெயின் சடனாக அப்பாவுக்கு வந்து பேராலிட்டிக்ஸ் அட்டாக் ஆகி பெல்ல ஹாஸ்பிட்டலைஸ் ஆகிட்டார். காலேஜ் முடிச்சாச்சு. ஆனாலும் வந்து என்ன பண்ணுறது, என்ன கேரியரில் நிறைய இருக்குது. பட் ஆனால் ஃபேமிலிலையும் யாருக்கும் நாலேஜ் இல்லை, இந்த ரிலேட்டிவ்ஸ் யாருக்கும் நாலேஜ் இல்லை. ஏன்னா யாரும் பெருசாக இப்போலாம் படிக்கல, இந்த ஃபேமிலியே மொத்தமாக யாருமே படிக்கல. ஸோ நான் தான் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி போஸ்ட் கிராஜுவேஷனுக்கு போகிறேன் என்னோடய ஃபேமிலியில். ஸோ இப்போ டோட்டலாக பயங்கர ஏமாற்றம், என்ன பண்ண போகிறோம், இப்போ காசுக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறது. அப்புறம் சரின்ட்டு அப்பா எப்படியோ வந்து சரி, அப்போ வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து ஃபேமஸ் ஆகிட்டு இருந்தது. அப்போது வந்து அப்பா சரின்ட்டு இன்ஜினியரிங் காலேஜில் பேமெண்ட் சீட்டில் எம்சிஏ ஜாயின் பண்ணேன். அதுவும் டாப் காலேஜ்லாம் கிடையாது, 100% பிளேஸ்மெண்ட் அந்த மாதிரி காலேஜ் கிடையாது, ஜஸ்ட் ஒரு நார்மல் மீடியம் காலேஜ். ஸோ கம்ப்யூட்டர் சயின்ஸ் எம்சிஏ வந்து 2001 கம்ப்ளீட் பண்ணிவிட்டு வரோம். சரி கண்டிப்பாக ஜாப் எங்கேயாவது போயிடலாம் அப்படின்ட்டு. ஸோ பட் வெளியே வந்து ஒரு 3-4 மந்த்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா இந்த செப்டம்பர் ட்வின் டவர்ஸ் அட்டாக் நடக்குது. ஸோ அப்போ தான் இந்த .com கம்பெனிஸ், இந்த .com இந்த இ-காமர்ஸ் எல்லாம் பயங்கரமாக டெவலப் ஆகிட்டு இருக்க டைம். ஸோ இந்த அட்டாக்னால் என்ன ஆச்சுன்னா எல்லாருமே யூஎஸை தான் டிபெண்ட் பண்ணியிருந்தாங்க ஜாப்ஸ்க்கு. ஏன்னா நிறைய அவுட் சோர்சிங், நிறைய எல்லாமே ஆன்சைட் ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாமே அங்கேருந்து தான் நம்மளுக்கு. அது மொத்தமாக நிறையா ஸ்டாப் ஆகிடுச்சு இந்த அட்டாக்.
ஸோ அதனால் ஜாபே கிடைக்கல. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஏன்னா ஸ்கூல் காலேஜில் வந்து அப்போ படித்தது பார்த்திங்கன்னா அகெயின் இப்போ இருக்கிற அதே சிமிலர் கண்டிஷன் தான். அப்போ என்ன லேட்டஸ்ட்டு ப்ரோக்ராமிங்னா C++, கோபால் இந்த மாதிரி லாங்குவேஜ், ஃபோட்ரான் இந்த லாங்குவேஜஸ்லாம் தான் சொல்லி கொடுத்தாங்க. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா அதுலேயும் ரியலாக ஒரு வெளியே போனால் ஆஃபீஸில் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி கிடையாது. நார்மலாக ஒரு அடிஷன், சப்ராக்ஷன், மேட்ரிக்ஸு, 2-3 அல்காரிதம், ஸோ இவ்வளோ இந்த அளவுக்கு தான் இருக்குமே ஒழிய அதை தாண்டி ரியல் டைம் அப்ளிகேஷன்ஸ் ஓரியன்டாக எந்த நாலேஜும் கிடைக்காது நமக்கு. ஸோ என்ன பண்ணணும்னு தெரில. எகெயின் பயங்கரமான டிப்ரெஸ்ட். என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து அந்த ட்வின் டவர் அட்டாக்ஸ்க்கு அப்புறம் நிறைய லே ஆஃப்ஸ், இன்னும் ஜாப்ஸ் எங்கேயுமே இல்லை. ஒரு 2 இயர்ஸ்க்கு ரொம்ப கஷ்டம் இருந்தது. எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புள் தான் கிடையாது, ஃப்ரெஷர்ஸ்க்கு வந்து ரொம்ப கஷ்டம். அப்புறம் 2 இயர்ஸாக வந்து நானும் சரி வேறு ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்நாக்ஸ் செஞ்சு சேல் பண்ணிகிட்டு இருந்தது, மொபைல் ஷாப்பு வச்சுருந்தேன், அப்புறம் கம்ப்யூட்டர் அசம்பிள் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ இதெல்லாம் ஒரு 2 இயர்ஸாக அங்கே கொஞ்சம் இங்கே கொஞ்சம் அப்படி பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ 2 இயர்ஸ் கழிச்சு சுச்சுவேஷன்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக நார்மலாச்சு. என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சென்னை, பெங்களூர் ஆல்ரெடி அங்கேயே போய் தேடிட்டு இருந்தானுங்க, ஏதாவது கோர்ஸ் படிச்சுட்டு தேடிட்டு இருந்தாங்க. ஸோ அப்போ அவங்க வந்து சுச்சுவேஷன் நார்மலாகிட்டு இருக்கு, கம் டு சென்னை, நம்ம தான் வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் சரி நான் சென்னை போகிறேன். போயிட்டு படிக்கிறேன். நான் செல்ஃபாக படிக்கிறேன். அப்போ வந்து .NET ஜாவாலாம் ரொம்ப ஜாவாலாம் ஆல்ரெடி பீக்கு, .NET வந்து அப்போ தான் எமர்ஜிங் டெக்னாலஜி. ஸோ நானாக படிக்கிறேன். இந்த NIT மெட்டீரியல்ஸ் வச்சுருந்தாங்க, அதை வச்சு நானே படிக்கிறேன். ஏன்னா இன்ஸ்டியூட்டில் போய் பே பண்ணி படிக்கிற அளவுக்கு வசதி இல்லை. அப்புறம் அகைன் நம்மளுக்கு தான் இங்கிலீஷ், நம்ம ஜாபுக்கு போகணும், இன்டர்வியூ அட்டன் பண்ணணும், இனிஷியலாக ஸ்டார்ட் அப் பண்ணாலும் கம்யூனிகேஷன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இங்கிலீஷ் தான் ரொம்ப முக்கியம். ஸோ நம்ம சென்னையில் நான் கொஞ்ச நாள் இருந்தேன், அங்கே சரியாக கிடைக்கணும், பெங்களூர் போனேன். பெங்களூர் வந்து டோட்டலாக நம்ம தமிழும் கிடையாது, நிறையா இங்கிலீஷ் தான். ஸோ 2 கம்பெனி போனேன். அங்கே ஹெச்ஆர்லாம் நம்ம இங்கிலீஷை பார்த்துட்டு ப்ளீஸ் இம்ப்ரூவ் யுவர் இங்கிலீஷ்னு சொல்லி என்னோடய ப்ரொஃபைலை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. வந்து நான் எங்கேயும் ரியல் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் பெருசாக இல்லை, செல்ஃப் லேர்னிங் மட்டும்தான். அகைன் இங்கிலீஷ் எப்படி, கம்யூனிகேஷன் எப்படி. ஸோ அதனால் ரொம்ப ரிஜெக்ஷன் ஆகி திரும்ப சென்னை வந்து சென்னையில் ஃபைனலாக ஒவ்வொரு கம்பெனியாக போய் இது பண்ணுவோம். ரெஸ்யூமை செக்யூரிட்டி மட்டும் தான் வாங்குவோம், வேறு யாரும் உள்ளே கூட கொடுக்க முடியும். இப்போலாம் டேரெக்டாக ஆன்லைனில் நம்ம புஷ் பண்ணுறோம். பட் அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா செக்யூரிட்டிகிட்ட தான் கொடுத்துட்டு போகணும், உள்ளேயே வாங்க மாட்டாங்க. த்ரூ கன்சல்டன்சிஸ் மட்டும்தான் மூவ் பண்ண முடிஞ்சது. நல்ல டேலண்ட் இருந்து நல்லா பண்ணுறவங்க பிளேஸ்மெண்ட்ஸ் வழியாக போயிடுறாங்க. பட் அதர் தேன் பிளேஸ்மெண்ட்ஸ் ஒன்லி 10% ஆஃப் த பீப்புள் தான் நம்மளுக்கு போக முடியும். ரிமைனிங் 90% இந்த மாதிரி தான் போகிறாங்க, வெளியே தேடி இப்படி தான் போகிறாங்க. ஸோ ஃபைனலாக ஒரு கம்பெனியில் ஜாப் கிடச்சிது, ஜூனியர் சாஃப்ட்வேர் இன்ஜினியராக ஜாப் கிடச்சிது. அதுக்கப்புறம் என்னோடய கரியர் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ அங்கேருந்து சீனியர் சாஃப்ட்வேர் இன்ஜினியர், டீம் லீட், அப்படி கொஞ்சம் வந்துட்டேன். ஸோ இந்த ஜேர்னிஸில் வந்து நிறைய விஷயம் என்னென்னா, அதை இக்னோரன்ஸ் தான் முக்கியம். என்ன படிக்கிறது, எங்கே படிக்கிறது, ஸோ எந்த பற்றியுமே நம்மளுக்கு கைட் பண்ணுறதுக்கு ப்ராப்பரான ஒரு பர்சன் கிடையாது என்னோடய கரியரில். ஸோ அதனால் இந்த 2 இயர்ஸ் என்னோடதில் பெரிய பெரிய வேஸ்ட். ஈவன் ஆஃப்டர் தட் நான் என்னோடய கரியரில் ஜாயின் பண்ணதுக்கப்புறமும் அகெயின் ஹவு டு க்ரோ ஃபாஸ்ட் அப்படிங்கிறத சொல்கிறதுக்கு யாருமே இல்லை. ஸோ அதனால தான் ஈவன் ஆஃப்டர் 18 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் யூ கேன் பி இன் எனி ஆஃப் த C level பொசிஷன், CTO அல்லது CEO அல்லது டைரக்டர், அந்த மாதிரி பொசிஷனுக்கு போயிடலாம். பட் ஏன்னா டெக்னிக்கலாக பிடிச்சது அப்படின்னா ஐ மீன் டெக்னிக்கல் ஆர்கிடெக்ட் பொசிஷன். ஸோ எல்லா இடத்துக்குமே நம்ம வந்து ஒரு ப்ராப்பர் கைடன்ஸ் மென்டர் தேவைப்படுது. அதுக்கு வந்து யாருமே வந்து ஃப்ரீயாக எங்கேயுமே சொல்லி தர மாட்டாங்க. எல்லாருமே தே லேர்ன் பை இன்வெஸ்டிங் மணி. அதே மாதிரி நம்மளும் வந்து அதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அந்த கேப், அந்த காஸ்ட்டு, அந்த இக்னோரன்ஸ் கேப்பை வந்து நம்ம ஃபில் பண்ணால் மட்டும்தான் நம்மளும் ஃபாஸ்ட்டாக க்ரோ ஆக முடியும். ஸோ அதுக்கு அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காகவோ வேறு பல இதுக்காகவோ நானும் தயக்கப்பட்டுட்டு விட்டதுனால இந்த டைம் வந்து நிறையா கொஞ்சம் எடுத்துச்சு. ஸோ நீங்களும் அந்த மாதிரி ஸ்டேஜில் இருக்கீங்க அப்படின்னா
டோன்ட் வரி அபவுட் த இன்வெஸ்ட்மெண்ட், பிகாஸ் காஸ்ட் ஆஃப் இக்னோரன்ஸுங்கிறது ரொம்ப அதிகம். நீங்கள் ரியலாக ஏர்ன் பண்ணதை விட இந்த காஸ்ட் ஆஃப் இக்னோரன்ஸ்னால ஒவ்வொருத்தரும் அவங்களோட லைஃப்பில் வந்து அது மாதிரி 10 or 20 டைம்ஸ் நம்ம மணியை லூஸ் பண்ணுறோம். ஸோ லேர்ன் திங்ஸ். ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஸ்டேஜில் கைடன்ஸோ எதுவும் இல்லை அப்படிங்கும்போது எங்கே கிடைக்குமோ அங்கே போய் டக்குன்னு லேர்ன் பண்ணிக்கோங்க. லேர்ன் பண்ணி ஃபாஸ்ட்டாக க்ரோ ஆகி நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக போய்கிட்டே இருக்கு. சரியா? ஸோ திஸ் இஸ் மை ஸ்டோரி. ஸோ இங்கே நான் ஸ்கில் எனக்கு தெரியல. ஸோ அந்த இடத்துல நான் வந்து பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் அந்த டைமில் ஒரு 10,000 20,000ங்கிறது இப்போது ஆல்மோஸ்ட் 2001 வந்து பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டாக யோசிச்சதுனால என்னால் எதுவும் ஃபாஸ்ட்டாக லேர்ன் பண்ண முடியல. ஸோ ஈவன் ஆஃப்டர் ஜாப் வாங்கினதுக்கப்புறமும் வி நீட் டு அப்ஸ்கில் அவர் செல்ஃப் கண்டினியூஸ்லி. அப்போ தான் நம்ம ஃபாஸ்ட்டாக க்ரோ ஆகிட்டே போக முடியும். ஸோ இஃப் யூ கம்ஃபர்ட்டாக ஒரு ஜாப் கிடச்சிருச்சு அப்படின்னு உட்கார்ந்தோம் அப்படின்னா இட் வில் பி டிஃபிகல்ட் டு க்ரோ ஃபாஸ்ட் அகைன். ஸோ ஆஃப்டர் ஒரு 7 years 2 or 3 years கழிச்சு நம்ம ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுவோம். ஸோ வை வி வேர் இன் த சேம் பொசிஷன் அப்படின்னு. ஸோ இதெல்லாம் டீச் பண்ணுறதுக்கு அப்படி யாரும் இல்லை. சமோ ஸோ ஃபைனலாக டெக்னிக்கல் ஆர்கிடெக்ட் அப்படிங்கிறதுக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு பெரிய சந்தோஷம். அண்ட் ஐ எம் டூயிங் மெனி ப்ராஜெக்ட்ஸ். ஸோ தட் அப்படி நடக்கல. சிலருக்கு நல்ல ஸ்மார்ட் கேண்டிடேட்ஸாக ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாங்க அப்படின்னா தே நோ த திங்ஸ் தே ஏபிள் டு கிராக். அது ஒரு நார்மலான ஸ்டூடெண்ட்ஸ் நாலேஜ் இல்லை, கம்மியாக இருக்கும், என்ன பண்ணுறது தெரில அப்படின்னா ஸோ இந்த ஜேர்னியில் வந்து இதெல்லாம் தான் இருக்கும். ஸோ நமக்கு என்ன ஸ்கோப்புன்னு தெரியாது, ஸ்கில்லு இருக்காது, என்ன பண்ணுறது, அதை எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறது, இந்த நாலேஜ் இருக்காது. ஸோ நம்மளை கைட் பண்ண ஆள் இருக்க மாட்டாங்க, நிறைய ரிஜெக்ஷன்ஸ், நம்மளோட மைண்ட் செட். ஸோ இந்த மாதிரி இதில் ஃபெயிலியர்ஸ் நடக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக மைண்ட் என்ன ஆகணும், மைண்டோட நம்மளுக்கு ஃபியர் அண்ட் லோ மைண்ட் ஆகிடும். அப்படின்னா பயம் வந்துடும். ஸோ என்ன பண்ண போகிறோம் தெரியலையே, இது பண்ணாலும் ஃபெயில் ஆகுது அப்படிங்கிற மைண்ட் செட் வந்துடும். ஸோ இதெல்லாம் ஜேர்னியில் இருக்கும். ஸோ இதெல்லாம் கிராஸ் பண்ணி நம்ம வரும்போது தான் நம்ம ஜேர்னி வந்து அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு மூவ் ஆகும். ஸோ வி டு நாட் ஸ்டாப் எனிவேர். ஸோ ஃபெயில் ஆனாலும் சரி நம்ம ஏதோ ஒரு ஸ்டெப்பு எடுத்து வச்சுட்டே இருக்கணும் டெய்லி ஃப்ரண்ட்டில். அப்போ தான் வில் மேக் a progress and that will lead to you to success. So I will share more details on this. ஸோ எப்படி நம்ம இந்த கேரியரில் இன்னும் உங்களுக்கு வந்து என்னெல்லாம் லேர்ன் பண்ணலாம், ஸோ என்னெல்லாம் ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும், ஸோ மைண்ட் செட் ரிலேட்டடாக என்ன பிரச்சனை இருக்குமே, நிறைய விஷயத்துக்கு காரணம் மைண்ட் செட் தான். ஏன்னா எங்கே எவ்ரிவேர் நம்ம வந்து டெசிஷன்ஸ் எடுக்கணும், இது பண்ணலாமா வேணாமா, இந்த திஸ் ஆர் திஸ் அப்படின்னு எடுக்கணும். ஸோ எல்லாத்துக்கும் மெயின் ரீசன் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட மைண்டு தான். ஸோ ஆல் டெசிஷன்ஸ் ஆர் மேட் பை மைண்ட், ரைட்? ஸோ நம்மளோட இது வரைக்கும் நம்மளுக்கு இருக்க நாலேஜ், அப்புறம் மற்றவங்களோட சஜஷன்ஸ், இதெல்லாம் வச்சு தான் நம்ம ஒரு டெசிஷன் எடுக்கிறோம். ஸோ இந்த மைண்டை வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணுறது, ஸோ எப்படி நம்ம வந்து ஒரு டெசிஷனையோ ஒரு எதை எடுக்கிறது, மைண்டு தான் என்ன, அது எப்படி ஒர்க் ஆகுது, ஏன் நம்ம டிப்ரெஸ் ஸ்டேட்டில் வச்சுருக்கோம் அல்லது ஃபியராக இருக்கும், இது எல்லாத்துக்குமே ரீசன் வந்து இந்த மைண்ட். ஸோ இதை கொஞ்சம் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம டெசிஷன் மேக்கிங்கில் வந்து நம்ம ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸோ ஒன்ஸ் டெசிஷன் மேக்கிங் ஃபாஸ்ட்டாக எடுக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா there will be only actions. ஸோ அங்கே ஆக்ஷன் இருக்கும். ஸோ ஆக்ஷன்ஸ் இருக்கிற இடத்துல கண்டிப்பாக வந்து ப்ரோக்ரஸ் இருக்கும். ஸோ இதை கொஞ்சம் லேர்ன் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஃபாஸ்ட்டாக நம்ம லைஃப்பில் க்ரோ ஆக முடியும். ஸோ இதை பற்றி நான் அந்த மைண்டை பற்றி தெரிஞ்சிக்காமல் எவ்வளோ ஸ்ட்ரகிள் ஆகிருக்கேன், அது தெரிஞ்சதுக்கப்புறம் நம்ம எவ்வளோ பெனிஃபிட்டாக கிடச்சிருக்கு இதனால் அப்படிங்கிறத பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ தட் வில் பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ. அப்புறம் தேங்க்யூ. ஸோ மாஸ்டர் யுவர் மைண்ட் அண்ட் எலிவேட் யுவர் கேரியர். ஸோ இதுதான் மெயின் பாயிண்ட். ஸோ 80% வந்து நம்மளுக்கு மைண்ட் செட்டு, 20% தான் நம்மளுக்கு ஸ்கில்ஸ். ஸோ அந்த 80% மைண்ட் செட்டை நம்ம டேக் ஓவர் பண்ணிட்டு வந்தால் மற்ற எல்லாமே நம்மளுக்கு ஈஸியாகிடும். ஸோ இதை பற்றி எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோஸில் ஷேர் பண்ணுறேன். ஓகேங்களா? தேங்க்யூ.